ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜ் வந்து ஒரு டீம்டு அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் தான். நான் இந்த டீம்டு அஃபிலியேட்டட் நான் டீம் அஃபிலியேட்டட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர காலேஜ் பற்றி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த டீம்டு அஃபிலியேட்டட் நான் டீம் அஃபிலியேட்டடுக்கும் உங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை அப்படி பார்க்க வந்து டீம்டு அஃபிலியேட்டடாக வருது. இந்த காலேஜில் நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு ரேங்கிங் வைஸ்லேருந்து பார்த்துடலாம். ரேங்கிங் என்ஐஆர்எஃப் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் 2023 இயர் படி 151 to 200 ரேங்க்கில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி ARIIA ரேங்கிங் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டல் ரேங்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆன் இனோவேஷன் அச்சீவ்மெண்ட். இந்த பேசிஸில் 2020 இயருக்கான ரேங்கிங்கில் பார்த்தோன்னா அதுவும் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷனில் கம்பேர் பண்ணும்போது ஓவரால் கேட்டகரியில் 26th பொசிஷன் வந்து வந்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம நிறைய காலேஜஸ் வந்து QS வேர்ல்டு ரேங்கிங் அப்புறம் ஏஷியா ரேங்க்ஸ் இதெல்லாமே பார்த்துருக்கோம். அதில் பார்க்கும்போது சிஐடி வந்து அந்த ரேங்க் பேசிஸில் எதிலும் வரல. பட் நம்ம இந்தியா லெவலில் சிஐடி ஒரு நல்ல காலேஜ்னு சொல்லலாம். அதுதான் இங்கே நம்ம ரேங்கிங்கில் பார்த்துருக்கோம். ஸோ கேம்பஸ் எங்கே இருக்குது என்னென்னம்னா குன்றத்தூர் வந்து சென்னையில் இருக்க குன்றத்தூர் பிளேஸில் தான் இந்த சிஐடி காலேஜ் வந்து இருக்குது. சரி, என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இவங்ககிட்ட இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது பிஇயில் சிஎஸ்சிலையும் பாருங்கள் சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக், மெக்கட்ரானிக்ஸ், ஏஏஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் மெஷின் லேர்னிங் இந்த கோர்ஸ் வந்து அங்கே இருக்குது. இன்னும் நிறைய கோர்சஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ நான் வந்து இதில் எது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானவும் ரொம்ப முக்கியமான கோர்சஸ்ன்னு பார்த்து அதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது சிஎஸ்சி நம்ம நார்மலாக நிறையா காலேஜஸில் சிஎஸ்சி கிடைக்கும். பட் அதுலேயே இங்கே சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரான்ச்சாகவும் இருக்குது. அது இல்லாமல் பயோமெடிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங்கும் இருக்குது. சரி, இப்போ பிஇயில் இந்த மாதிரி இருக்குது. பிடெக்கில் அப்படியே பார்க்கும்போது VLSI டிசைன் ஆஸ் வெல் அஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், சிஎஸ்சிலே பாருங்கள் பிஸ்னஸ் சிஸ்டம்னு ஒரு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜினும் இங்கே ஒரு டிவிஷன் வந்து இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் எம்இக்கு வரும்போது அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், CAD ஆர் CAM, அதே மாதிரி சிஎஸ்சி இந்த மாதிரியான கோர்சஸுமே வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ எம்டெக்கில் என்ன மாதிரி கோர்சஸ் அங்கே அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்கு உங்களுக்கு எம்டெக்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆஸ் வெல் அஸ் பிடெக்லேயும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு VLSI டிசைன் சேம், இதுவும் நீங்கள் பிடெக்கில் பார்த்தீங்க, ஃபாலோட் பை எம்டெக் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் பிடெக்கில் இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு எம்டெக் படிக்கிறதுக்கு ஃபர்தர் இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த காலேஜை. ஃபீஸ் எந்த மாதிரியான ரேஞ்சஸ் நம்ம பார்க்குறது பிடெக் அரௌண்ட் 18 கோர்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ்லேயே சொன்ன மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான மினிமம் கோர்சஸ் மட்டும்தான் இங்கே நான் மேலே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 கோர்சஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதோட ஃபீஸ் ரேஞ்ச் பார்க்கும்போது 2 லேக்லேருந்து 2.2 லேக் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எம்இ ஆர் எம்டெக் வந்து 5 கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதோட ஃபீஸ் வந்து 50,000 சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் இங்கே நம்ம சிஐடியில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பிஇ ஆர் பிடெக் வந்து TNEA கவுன்சிலிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் இருக்க உங்களோட கட் ஆஃப் பொறுத்து தான் உங்களுக்கு இங்கே சீட்ஸ் கிடைக்கும். ஸோ கவுன்சிலிங் ஓப்பன் ஆகிற டேட்டுமே நான் சொல்லியிருக்கேன் மே, அதே மாதிரி ஜூனுக்குள்ளே க்ளோஸ் ஆகிரும். இந்த TNEAவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு இன்னொரு ஒரு க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் 45% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் ஆக்ரிகேட்டடாக. இது இல்லாமல் எம்இஎம்டெக் இப்போ என்னன்னு பார்த்தோன்னா கேட் ஸ்கோர்ஸாக இருக்கட்டும், சீட்டா பிஜி எக்ஸாமோட ரிசல்ட்டாக இருக்கட்டும், அது இல்லாமல் டான்செட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு எம்இஎம்டெக்கான சீட்ஸ் வந்து கிடைக்கும். இது இல்லாமல் ப்ரீவியஸ் டிகிரியில் நீங்கள் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இது எல்லாமே அட்மிஷனுக்கான ஒரு முக்கியமான எலிஜிபிலிட்டியாக இருக்குது. ஸோ இப்போது சிஐடியோட கட் ஆஃப் ஜென்ரலாக ஆல் இண்டியா கேட்டகரியில் நம்ம பார்க்கும்போது பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுக்கு 10,001 கட் ஆஃப் வரைக்கும் வந்திருக்கு. அதே மாதிரி சிஎஸ்சி பிஸ்னஸ் சிஸ்டம்க்கு 7,101, VLSI டிசைனுக்கு 7,609, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷனுக்கு 7,321 வந்திருக்கு. இப்போ பிடெக்கில் உள்ள கோர்சஸ் சம் ஆஃப் த கோர்சஸ்க்கான கட் ஆஃப்ஸ் வந்து இப்போ பார்த்தோம். அதே மாதிரி சேம் பிஇ அதுக்கான கோர்சஸ்க்கான கட் ஆஃப் வந்து ப்ரீவியஸ் இயர் என்ன இருந்ததுன்னா அதே மாதிரி பிஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்க்கு 5,274 கட் ஆஃப் ஆகும். சிஎஸ்சிக்கு 10,857, தென் ஃபாலோட் பை இசிஇக்கு 11,784 இருந்திருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த காலேஜில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் பேக்கேஜை JP Morganன்ற
ஒரு ரெக்ரூட்டிங் கம்பெனி வந்து 44 எல் per annum வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆவரேஜ் பேக்கேஜும் 5.40 lakh per annum சொல்லியிருக்காங்க. 51 ஆஃபர்ஸ் கிட்டத்தட்ட about 10 lakhல வந்து அவங்களோட பேக்கேஜ் டிட்டர்மைன் ஆகியிருக்கு. அதேமாதிரி 63 ஆஃபர்ஸ் 8 lakh above பேக்கேஜோடு அவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, ரெக்ரூட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு above 6 lakh பேக்கேஜில் யார் யார் போயிருக்காங்கன்னு பார்க்கும்போது 109 ஆஃபர்ஸ் கிட்ட ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பாப்புலர் ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனி இங்கே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இந்த மாதிரியான கம்பெனிஸுமே இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதான் நம்ம சிஇடி காலேஜ் பற்றினது. இந்த சிஇடி உங்களுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காலேஜ் பற்றி. இன்னும் ஃபர்தராக வேறு ஏதாவது உங்களுக்கு காலேஜ் பற்றி போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் அந்த லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு கொடுக்குற நீங்கள் ஒரு மோட்டிவ். ஸோ ஃபர்தர் இந்த மாதிரியான எஜுகேஷனல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸோடு நான் உங்களுக்கு வரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாரும் இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது 12th எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்தராக டிஎன்இஏ தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மே மந்தில். அது ரிலேட்டடான உங்களுக்கு எனி டவுட் இருக்கோ, அப்ளை பண்ணணுமோ, நம்ம ஃபர்தர் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போஸ்ட் போடுவோம். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க, வாட்ச் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் அதர் காலேஜஸில் உங்களுக்கு சீட்ஸ் எதாவது வேணும் அப்படின்னாலும் அங்கே கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கோச்சிங் கிளாஸஸ், நமக்கு தெரிஞ்ச கோச்சிங் கிளாஸஸ், நல்ல ட்ரெயின்டான சார்ஸ் எல்லாமே அங்கே இருக்காங்க. ஸோ நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அந்த மாதிரியான ஒரு நல்ல நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கோச்சிங் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கிங்க. டைம் ரொம்ப சீக்கிரமாக எண்ட் ஆக போகுது. ஃபர்தர் இப்போ 12th எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்றனால நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ரிலேட்டட் என்கொயரிஸ்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் வேறு மேனேஜ்மெண்ட் கோட்டா காலேஜஸில் அட்மிஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.